முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆசுரா என்ற நோன்பு வைக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய முன்னோர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய குலம் கோத்திரத்தார்கள் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல விஷயம் என்பதற்காக செய்தார்கள். எதையெல்லாம் நல்ல விஷயமாக இருந்ததோ அதையெல்லாம் வடிகட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி காரணம் தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் இருக்கும் வரை ஆசுரா நோன்பை நோற்றார்கள். ஹிஜ்ரி செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்து 1வது ஆண்டு முஹர்ரம் மாதம் வருகிறது. அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதே நாள் யூதர்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அவங்க கேள்விப்படுறாங்க, யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க? நாம நோன்பு வைக்கிறோம், சரி, நம்மளுடைய முன்னோர்கள் வைத்தாங்க, நமக்கும் அந்த நோன்புக்கும் காபத்துல்லாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ஃபிரௌன் என்ற கொடியவனிடமிருந்து பாதுகாத்து கடலை பிளந்து அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் கடலை கொண்டு மூழ்கடித்தான் இறைவன். அதனால் நாங்கள்லாம் நன்றி செலுத்தும் பொருட்டு, இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யூதர்களை காட்டிலும் நாம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், ஒப்பானவர்கள், பிரியமானவர்கள் நாம் தான். நஹ்னு அஹப்பு, நம்ம தான். அஹப்பு என்றால் பிரியத்தில், நெருக்கமான பிரியத்தில் உரியவர்கள். ஃபி மூசா மின்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நெருக்கத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தான். அதனால நாம் இன்றைக்கு நோன்பை வைப்பது கடமையாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள், ஆனால் மற்றவர்களை வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன், இந்த செய்தி எப்ப கேள்விப்படுறாங்க? நோன்பு வச்சிருக்கிறாங்க, இவங்களும் வச்சிருக்கிறாங்க, யூதர்களும் வச்சிருக்கிறாங்கன்னா என்னது? காலை நேரத்தை கடந்து விட்டார்கள், காலை உணவு நேரத்தை கடந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய டயத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் ஒரு 7 மணி 8 மணி. அப்பொழுது அந்த இடத்திலேயே ஒரு 4 பேரை தேர்வு செய்து உடனடியாக நீங்கள் கடைவீதிக்கு செல்லுங்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள், நீங்கள் மலை மேலே ஏறி நின்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று 4 புறங்களிலும் அறிவிப்பு செய்பவர்களை அனுப்பி வைத்து, இன்றைக்கு யாரெல்லாம் காலையில் விடியற்காலையில் இருந்து இதுவரை சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு என்று நியத்து வைத்து நோன்பை தொடரட்டும், எதுவும் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் காலை உணவை அருந்தி விட்டார்களோ, உணவை உண்டு விட்டார்களோ, அவர்களெல்லாம் அந்த உணவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், வேறு உணவோ பானமோ குடிக்கக்கூடாது என்று நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இன்றைக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று மிக கடினமான அளவிற்கு தெளிவான நோன்பு பர்லு என்பதனை அறிவிப்பு செய்கிறார். ஆசுராவுடைய வரலாற்றை, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்தால்தான் நாம் நோன்பு வைப்பதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய பலம் என்ன, இறைவனிடத்தில் எந்த அளவிற்கு அது மதிப்பு மிக்கது, இஸ்லாத்திலே மார்க்கத்திலே இந்த ஆசுராவுடைய நோன்பு எந்த அளவிற்கு உயர்தரமானது என்பதனை தெரிந்தால்தான் நாம் அந்த நோன்பை ஜபர்தத்தியாக, பிடிமானமாக, சரியாக நினைத்து நம்ம வைப்போம். நம்மளுடைய நீயத்து பலமாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சிறு பிள்ளைகளை கூட சாப்பிட விடாமல் தடுத்து அவர்களை விளையாட்டு போன்ற விஷயங்களை காட்டி நோன்பு வைச்சோம் என்று சொல்லி சஹாபாக்கள் இந்த அறிவிப்புகளை செய்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த ஆசுரா நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலான் நமக்கு 30 நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதனால் ஆசுராவுடைய நோன்பை விரும்பியவர்கள் வைக்கலாம், விரும்பாதவர்கள் விட்டுவிடலாம் என்று சுன்னத்தான நோன்பு என்ற இடத்திற்கு அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைத்தார்கள், சஹாபாக்களும் வைத்தார்கள், அங்கே யூதர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதே நிலை ஹிஜ்ரி 9 வரை நீடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மௌத்தாகிறாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வரை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுராவுடைய நோன்பை வைத்தார்கள், சஹாபாக்கள் வைத்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இதே ஆசுரா நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் வைத்திருக்கிறாங்க. அப்படி வைத்து விட்டு அன்றைய தினத்துல எல்லோரும் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க எந்த செயலை செய்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதை யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லுவீங்க. முடிய பின்னாடி குடுமி மாதிரி விடாதீங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், முடியை நறுக்கி விடுங்கள் என்று சொல்வீர்கள். தாடி வையுங்கள், ஏனென்றால் யூதர்கள் தாடி வைக்க மாட்டாங்க, நீங்க தாடி வையுங்க, யூதருக்கு மாறு செய்யுங்க. மீசையை நறுக்கி கொள்ளுங்கள் என்று சொல்வீர்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நோன்பு மட்டும் அவர்களும் இன்றைக்கு வைக்கிறார்கள், நம்மளும் இன்றைக்கு வைக்கிறோம். ஒற்றுமையாக தெரிகிறதே, ஒரே மாதிரி தெரியுதே. அவர்கள் கேலியும் செய்கிறார்கள், நாங்க சொன்னதுனாலதான் நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேலியும் செய்கிறார்கள். இப்படியான செய்திகள் வருகிறது என்று சொல்லி சஹாபாக்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆம், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால் யௌமு திஸ்ஸா என்று தான் வருகிறது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், ஒரு நோன்பிற்கு பதிலாக 2 நோன்பாக நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் 9 வைக்கலாம் சேர்த்து, அல்லது 11 வைக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று சொல்றாங்க. அப்படின்னா 9ஆம் நாள் வைத்தா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடித்ததாக ஆசுரா நோன்பு அமையும். ஆசுரா நோன்பு என்பது 10ஆம் நாள் மட்டும்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பின்படி, சுன்னத்தின்படி 9ஆம் நாளும் நோன்பு வைப்பது சுன்னத்தான நோன்பு. 11ஆம் நாள் நோன்பு வைத்தால் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும், ஆனால் ஆசுரா நோன்பு வைத்த நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது.